2005ஆம் ஆண்டு மதுரையில் ஒரு மாபெரும் மாநாடு நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்தார் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது 2005ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சர். தேமுதிக 2006ஆம் ஆண்டு முதல் சட்டசபை பொது தேர்தலை எதிர்கொள்றாங்க. ஆனால் அந்த தேர்தலில் அவர் யார் கூட கூட்டணி வைக்கல, மக்களுடனும் கடவுளுடனும் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் தேர்தலை சந்திச்சார். அந்த தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க அவர் வேட்பாளர் நிப்பாட்டினாரு. அவரும் விருதாச்சலம் தொகுதியில போட்டிட்டாரு. அதுல அவர் மட்டும் தான் வெற்றி பெற்றார். விருதாச்சலம் தொகுதியில விஜயகாந்த் அவர்கள் மட்டும் வெற்றி பெற்றாரு. அவங்க கட்சி ஆளுங்கள் மற்ற போட்டியிட்ட அனைவரும் தோல்வி அடைஞ்சாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தேர்தலில் 8% மேல வாக்கு வாங்கி தேமுதிக ஒரு முக்கியமான கட்சியா தமிழ்நாட்டில் உருவானாங்க. 2006ஆம் ஆண்டு அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. அந்த சமயத்துல கோயம்பேடுல இருக்கிற விஜயகாந்தோட கல்யாண மண்டபம் சாலை விரிவாக்கத்திற்காக இடிக்கப்பட்டது. அப்போ நெடுஞ்சாலைத்துறை மந்திரியா டி.ஆர். பாலு அவர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த மண்டபம் இடிக்கப்பட்டதுக்கான காரணம் அரசியல் வந்ததுக்கான எதிர்வினை. நான் அரசியல் வந்ததுக்கான எதிர்வினை தான் திமுக செஞ்சுறாங்க, அதனால தான் என்னோட மண்டபத்தை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் வெளிப்படையவே ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதன் பிறகு 2009 பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலையும் யாருக்கிட்டும் கூட்டணி போடாம தனித்தே போட்டிட்டாங்க தேமுதிக. அதுல அனைத்து இடத்துலையும் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு மீண்டும் சட்டசபை பொதுத் தேர்தல் வந்து தமிழ்நாட்டில். இந்த தேர்தலில் அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைச்சாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் மறைந்த சோ ராமசாமி அவர்கள். அவர் தான் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தினாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. கடந்த பல ஆண்டுகளா திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆளுங்கட்சி எதிர்கட்சி வருவாங்க. ஆனால் முதல் முறையா 2011ஆம் ஆண்டு சட்டசபையில எதிர்கட்சி அந்தஸ்தை விஜயகாந்த் அவர்கள் பெற்றாரு. திமுக 3ஆவது இடத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் கருத்து மோதல்கள் சட்டசபையில் நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். சட்டசபையில் விஜயகாந்த் அவர்கள் அதிமுக அமைச்சர்களை பார்த்து கோமா பேசினோம். அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் இனிமேல் தேமுதிகவுக்கு இறங்கு முகம் தான் அப்படின்னு சட்டசபையிலே சொன்னதும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதோட அந்த கூட்டணி முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு விஜயகாந்த் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படின்றதுக்காக அரசு சார்பில் கார் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அந்த காரையும் அவர் திரும்ப கொடுத்துட்டாரு. விஜயகாந்த் அவர்கள் இந்த கார் எனக்கு வேண்டாம் சொல்லி திரும்ப கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவங்க மோதல் இருந்தது. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு மீண்டும் சட்டசபை பொது தேர்தல். இந்த தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணி சார்பா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாரு. இந்த மக்கள் நல கூட்டணியில கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டும், வைகோ அவர்கள் மற்றும் திருமாவளவர்கள் இவங்களாம் சேர்ந்து 5 கட்சி கூட்டணி சேர்ந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்கி அதன் மூலியமா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த கூட்டணி தேர்தலில் படுதோல்வி சந்திச்சாங்க. அதோட அந்த கூட்டணியும் முடிவுக்கு வந்தது. அந்த 2016 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றாங்க. அதிமுக வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம திமுக மீண்டும் எதிர்கட்சி அந்தஸ்து வந்தாங்க. அதோட எதிர்கட்சியா இருந்த விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி அந்த பதவி கூட இல்லாம அவங்க தோல்வி சந்திச்சாங்க. 2021 சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு காரணமா அவர் அரசியலுக்கு அதிகமாக வராத காரணத்தால அவங்க மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில தான் தேமுதிக தேர்தலை சந்திச்சாங்க. அந்த தேர்தலில் அவங்க டிடிவி தினகரன் அவர் கூட கூட்டணி வச்சாங்க. இந்த கூட்டணி பெரிய வெற்றி பெறல. அதோட அது மட்டும் இல்லாம தேமுதிகவோட வாக்கு சதவீதமும் கணிசமா அந்த தேர்தலில் குறைஞ்சது. தொடர்ந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. இந்த தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைச்சாங்க தேமுதிக. அதுல விஜயகாந்த் அவரோட மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில இப்போ காங்கிரஸ் எம்பியா இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் எதிர்த்து போட்டிட்டாரு. அந்த தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வி சந்திச்சாரு. இப்படி தொடர்ந்து பல வெற்றி தோல்விகளை பார்த்துட்டு வந்த தேமுதிக இந்த 2026 தேர்தலில் யாருடன் போட்டியிடுவாங்க, யார் கூட கூட்டணி அமைச்சு போட்டிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில இன்னைக்கு தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்னாரிவளத்துக்கு போய் அங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சு திமுக கூட்டணி உறுதிப்படுத்திருக்காங்க. அதன் பிறகு வெளியே வந்த அவங்க திமுகவுடன் கூட்டணி உறுதிப்பட்டிருக்கோம், இந்த தொகுதி பங்கீடு குறித்து இதுக்கப்புறம் தான் பேசப்படும். கலைஞர் மீது மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தவர் விஜயகாந்த் அவர்கள். இப்போ கலைஞரான விஜயகாந்த் இல்லை, அதனால நாங்கள் தேமுதிகவும் திமுகவும் இந்த தேர்தலை வெற்றிகரமாக சந்திக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தேமுதிக கடந்த 20 ஆண்டுகளாக வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைச்சாலும் முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த கூட்டணி குறித்து அதிமுக மற்றும் பாஜக தரப்புலேருந்து கடுமையான எதிர்வினைகள் ஆற்றி வராங்க. இது வந்து பொருந்தாத கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தோட ஆன்மா கண்டிப்பாக இந்த கூட்டணி மன்னிக்காது. ஏன்னா எதை நோக்கி விஜயகாந்த் அவர்கள் திமுகவை எதிர்த்தாரோ இன்னைக்கு தேமுதிக அங்கே போயிருக்கு. அதனால வந்து விஜயகாந்தோட ஆன்மா இதை மன்னிக்காது அப்படின்னு அதிமுக மற்றும் பாஜக தரப்புல வெளிப்படையாக சொல்லப்படுறாங்க. இந்த கூட்டணியை விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்குமா இல்லை மன்னிக்காதா அப்படின்றது தேர்தல் முடிவை பொறுத்தது. அதுவரை காத்திருப்போம்.